கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பதிவை பார்க்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த பதிவுல ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஆளை பத்தி நம்ம பார்க்க போறோம். இவர் ஒரு இஸ்லாமியர். இந்த இஸ்லாமியரை நிறைய தமிழ்நாட்டு புண்ணியவான்களுக்கெல்லாம் தெரியாது. ஏன்னு கேட்டால் இந்த மாதிரியான ஆட்களை எல்லாம் ரொம்ப பாதுகாப்பாக மறைச்சி வச்சிருப்பாங்க. வெளியிலலாம் இவரை பற்றி சொல்ல மாட்டாங்க. ஏன்னு கேட்டால் இவரை பற்றி சொன்னால் புண்ணிய மதத்தினுடைய புனிதங்கள்லாம் வெளியில் வந்துடும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இவரை பற்றிலாம் யாரும் வெளியில் சொல்ல மாட்டாங்க. அப்போ நம்ம இவரை குறித்து ஒரு சில விஷயங்களை நம்ம சொல்லிட்டு இவர் இந்த பாலஸ்தீனிய இந்த இஸ்ரேல் கான்ஃப்ளிக்டை பற்றி ஒரு விஷயத்த சொல்கிறாப்புல. அதை நம்ம கேட்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்படிப்பட்ட நேர்மையான யதார்த்தமான இஸ்லாமியர்கள்லாம் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. நம்ம உண்மையிலேயே நம்ம இந்த வீடியோ போடும்போது இந்த கமெண்ட் அடிப்பாங்க. இந்த கமெண்ட்டுகளையெல்லாம் பார்த்துட்டு என்னடா இப்படி கீழ்த்தரமாக இருக்காங்களே அப்படின்னு நம்ம எல்லாரையும் அப்படி எடை போடக்கூடாது. ஏன்னு கேட்டால் யதார்த்தமாகவே சந்தோஷமான சமாதானமான சாந்தியான ஒரு இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க அப்படிங்கிறது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய நேரங்களில் வீடியோக்கள்ல எல்லாம் கீழே நம்ம வீடியோ போட்டோம் அப்படின்னா அதில் பயங்கரமாக புண்ணிய வார்த்தைகளை சொல்லி இந்த கமெண்ட் அடிப்பாங்களே. தமிழ்நாட்டிலேருந்து விசேஷமாக தமிழ்நாட்டிலேருந்து ஸ்ரீலங்காவிலேருந்து அவங்க கமெண்ட் அடிப்பாங்க. தயவு செஞ்சு அந்த புண்ணியவான்களுக்கெல்லாம் நீங்கள் ரிப்ளை எல்லாம் கொடுக்காதீங்க. அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு வகையான ஜிகாது. அப்படி ஏதாவது சொல்லி எதையாவது பேசி எந்த விதத்திலையாவது இந்த புண்ணிய மதத்தை பற்றி வெளியில் சொல்லப்படக்கூடாது அப்படிங்கிறதுல அவங்க குறியா இருப்பாங்க. அதுக்குன்னே ஒரு கேங் இருக்காங்க. அவங்க தான் இந்த வேலையை செய்வாங்க. ஆனால் இவங்களையெல்லாம் பார்த்துட்டு நம்ம இஸ்லாத்தை மொத்தமாக வெறுத்துடக்கூடாது. அதாவது இஸ்லாமியர்களை நம்ம வெறுத்துடக்கூடாது. ஏன்னா இஸ்லாத்தில் ரொம்ப மனசாட்சி உள்ள மனுஷங்கள்லாம் இருக்கிறாங்க. ஆனால் தேடுனா கண்டுபிடிச்சிடலாம். அந்த அளவுக்கு தான் இருக்கிறாங்க, ரொம்பலாம் கிடையாது. ஆனால் அதில் ஒருத்தர் தான் இவர் பேர் என்ன அப்படின்னா இமாம் தௌஹிதி அப்படின்னு இவருக்கு பேர். இவர் ஒரு ஈரானில் பிறந்தவர். அதாவது ஷியா கம்யூனிட்டியில் தான் பிறந்தவர். பார்த்தா என் வயசு தான் இவருக்கும், ரொம்பலாம் கிடையாது. ஆனால் என்ன இவர் ஷியா கம்யூனிட்டியில் பிறந்தாப்புல. நான் சூனா முஸ்லீமாக மாற வேண்டியதாக இருந்தது. நல்ல நேரம் ஆண்டவர் என்ன காப்பாற்றிட்டாரு. அந்த விஷயம் அது வரைக்கும் சந்தோஷம். சரி, அப்போ இவரை பற்றி நம்ம சொல்லும் பொழுது இவர் எங்கே ஈரானில் படிச்சிருக்காப்புல. ஈரான் தியாலஜிக்கல் செமினரிலாம் படிச்சிருக்காப்புல. குரான்ல எல்லாம் அதை எல்லாத்தையும் ஹதீஸ்கள் அதுல எல்லாம் இவர் ஸ்காலரு. ஏன்னு கேட்டால் தியாலஜிக்கல் செமினாரியே முடிச்சவர் இவர். அதுவும் ஈரானில் முடிச்சிருக்காப்புல. சின்ன வயசுல இருந்தே நான் ஒரு இமாமா மாறணும், நான் ஏன்னு கேட்டால் அங்கே உள்ள டீச்சர்கள் ப்ரீச்சர்கள் இந்த பேச்சாளர்கள் அவங்களையெல்லாம் பார்த்துட்டு நானும் அல்லாவுக்காக ஒரு நல்ல அடிமையாக வாழணும் அப்படின்னு விரும்பினவர் தான் இவர். அப்போ படித்து முடிச்சுட்டு இவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னா குடும்பத்தோடு ஆஸ்திரேலியா போயிருக்கிறாங்க. அப்படி ஆஸ்திரேலியா போனதுக்கப்புறம் அங்கே நிறைய டிகிரிலாம் படிச்சிருக்காப்புல. படிச்சுட்டு அதுக்கடுத்து இமாமா மாறி இருக்காப்புல. இமாமா மாறின பிறகு தான் ஜனங்களுக்கு இவர் போதிக்க ஆரம்பிச்சிருக்காப்புல. ஜனங்களுக்கு போதிக்க ஆரம்பிக்கும் போது இந்த குரானில் உள்ளதையும் இந்த ஹதீஸ்கள் உள்ளதையும் சொல்லணுமே. அப்போ சொல்லும் பொழுது அதிகபட்சமாக இந்த குரான்லேயும் இந்த ஹதீஸ்கள்லையும் பார்த்தா யூத வெறுப்பு கலாச்சாரம், கிறிஸ்தவ வெறுப்பு கலாச்சாரம் தானே இது முழுசுமே இருக்குது அப்படின்னு இவருக்கு சந்தேகம் வந்துருச்சு. அதுக்கடுத்து பார்த்தாப்புல இப்படி இந்த குரானையும் இந்த ஹதீஸ்களையும் நம்ம ஜனங்களுக்கு போதிச்சோம்னா ஜனங்க பயங்கரவாதிகளாக தீவிரவாதிகளாக தான் மாறுவாங்க. அவங்களுக்கு இந்த ஜிகாது அப்படிங்கிற மென்டாலிட்டி தான் இருக்கும். எப்போ பார்த்தாலும் யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் சபிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னு கேட்டால் இவர் படிச்சிருக்காப்புல. பார்த்தா முகமதுனுடைய அந்த சரித்திரங்கள்லாம் பார்த்துருக்காப்புல. முதல்ல தியாலஜிக்கல் செமினாரில் படிக்கும் பொழுது அவருக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியல. ஆனால் மற்றவங்களுக்கு அதை உபதேசமாக சொல்லும் பொழுது தான் இவருடைய மனசாட்சி குத்த ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னு கேட்டால் கண்மணி நாயகம் சாகும்போது கூட யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் சபிச்சுக்கிட்டே செத்துருக்காப்புல. இப்போ இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது என்னடா, அதாவது நைட்டும் பகலும் இந்த நான் பிலீவர்ஸை துவா செய்யும் பொழுதெல்லாம் சபிப்பாராம். அப்போ அந்த வசனங்கள்லாம் குரானில் இருக்குது. அப்போ இதையெல்லாம் பார்த்துட்டு இவர் என்ன செஞ்சிருக்காப்புல, இதையெல்லாம் ஜனங்களுக்கு போதிக்க முடியாது. அப்போ நம்ம என்ன செய்யணும், இந்த ஜிகாது வசனங்கள், இந்த யூத வெறுப்பு கலாச்சாரங்கள், இந்த கிறிஸ்துவ வெறுப்பு கலாச்சாரங்களை எல்லாம் எடுத்து தூக்கி ஓரமாக போட்டு வேற இந்த குரானை நம்ம ரீஃபார்மேஷன் பண்ணணும் அப்படின்னு அப்போ ரீரைட்டு எழுதணும்னு ஆரம்பிச்சிருக்காப்புல. அப்போ இதை கேள்விப்பட்டதுமே இஸ்லாமிய புண்ணியவான்களுக்கும் பயங்கர கோபம் வந்துருச்சு. ஏண்டா நீ அல்லாவின் வார்த்தையவே மாற்ற பார்க்குறியா அப்படின்னு இவருக்கு ஒரு கூட்டமே எழும்ப ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் அதுக்குள்ள இவருக்கு ஒரு பட்டப்பேர் கொடுத்துருக்காங்க. என்ன பட்டிருப்பாருன்னா அந்த ஆஸ்திரேலியாவில் இருக்கிற நிறைய இஸ்லாமியர்கள் இவரை இமாம் ஆஃப் பீஸ் அப்படின்னு கூப்பிட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இப்போ நம்ம மதர் தெரேசாவை கல்கத்தாவில் ஏஞ்சல் ஆஃப் கல்கத்தா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே போல் இவர் ஆஸ்திரேலியாவில் அங்கே நிறைய முஸ்லீம்கள் இவரை ஷியா கம்யூனிட்டியாக இருந்தாலும் சரி சூனா கம்யூனிட்டியாக இருந்தாலும் சரி இவரை இமாம் ஆஃப் பீஸ் அப்படின்னு சொல்லுவாப்புல. ஏன்னு கேட்டால் எப்பவும் சாந்தி சமாதானத்தை பற்றி தான் இவர் பேசிக்கிட்டு இருப்பாப்புல. அதோட இந்த ஹமாஸ், இந்த பயங்கர ஐஎஸ் அப்புறம் பிரதர்ஹுட் அப்படின்னு நிறைய பயங்கரவாத தீவிரவாத இயக்கங்கள் இருக்குது. அதுக்கெல்லாம் இவர் முதன்மையான எதிரி. அதனால இவருக்கு இந்த பயங்கரவாத இயக்கங்களுக்கு எப்போ எங்கேருந்து யாரெல்லாம் காசு அனுப்புகிறா, என்னென்ன அந்த
ஃபண்ட் ரைசிங் விஷயங்கள்லாம் இவருக்கு நல்லாவே தெரியும். அது ஈரானில் இருந்ததுனாலையும் இந்த பாலஸ்தீன கான்ஃப்ளிக்ட்டை குறித்து அவருக்கு நிறைய விஷயங்கள் இவருக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது இவரை எல்லாமே இமாம் ஆஃப் பீஸ், சமாதானத்தின் இமாம் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்ததுமே நிறைய தமிழ்நாட்டில் உள்ள நிறைய புண்ணியவான்கள், இந்த இமாம் புண்ணியவான்கள், முல்லாக்கள், ஷேக்குகள் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் பயங்கரமான எரிச்சல் இவர் மேலே. ஏன்னு கேட்டால் இந்த மனுஷனை மட்டும் இமாம் ஆஃப் பீஸ்ன்னு கூப்பிட்றாங்களே, நம்மளையெல்லாம் கூப்பிட மாட்டேங்கிறாங்களே, நீ தான் ரத்த வெறி பிடிச்சிருக்கிய, உனக்கு எப்போ பார்த்தாலும் யூத வெறுப்புலையே யூத வெறுப்பு கலாச்சாரத்தை தான் இந்த புண்ணியவான்களுக்கு நீங்கள் போதிக்கிறீங்க. யூடியூப் ஃபுல்லாக யூத வெறுப்பு கலாச்சாரம், கிறிஸ்தவ வெறுப்பு கலாச்சாரம், அதை தான் நீ போதிக்கிற. உன்னை எப்படி இமாம் ஆஃப் பீஸ்ன்னு கூப்பிடுவாங்க? ஆனால் இவர் தான் அந்த இமாம் ஆஃப் பீஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கு யோக்கியதை. ஏன்னு கேட்டால் இவர் தான் அப்படி கூப்பிடணும். ஏன்னு கேட்டால் எப்போவுமே இவர் எப்பவும் அடிக்கடி இங்கே இஸ்ரேலுக்கு போவார், நிறைய கிறிஸ்தவர்களோட, பெரிய பெரிய கிறிஸ்தவர் லீடர்களோட அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்கிறாரு. அதனால இவர் வந்து எல்லாருக்குமே பிடிக்கும். அதனால இவரை அந்த இமாம்கள்லாம் இந்த ஆஸ்திரேலியாவிலும் சரி மற்ற கண்ட்ரிஸில் உள்ள இமாம்களும் சரி இவர் இமாம் கிடையாதுங்க, இவர் வந்து இமாமா இருக்கிறதுக்கு எந்த யோகியதையுமே இல்லை அப்படின்ட்டாங்க. ஏன் அப்படி சொல்ற அப்படின்னா, ஏன்னு கேட்டால் இந்த இஸ்லாத்தை இவர் வந்து ஒரு ரீஃபர்மேஷன் பண்ணணும் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காப்ல. அப்போ குரானில் நிறைய வசனங்கள், தீவிரவாத வசனங்கள், பயங்கரவாத வசனங்களை எல்லாம் தூக்கிட்டு அதில் சாந்தி சமாதான வசனங்கள்லாம் சேர்த்து ஒரு புது குரான் எழுதணும் அப்படின்னு முயற்சி பண்ணியிருக்காப்ல. ஏன்னு கேட்டால் இவரே சொல்லிட்டாப்ல, எனக்கு வந்து சந்தேகமா இருக்கு, இந்த குரான் எழுதப்பட்டது முகமது செத்து 8 வருஷம் கழிச்சு தான் இந்த குரானை எழுதியிருக்கிறாங்க. அந்த சகாபாக்கள் தான் இந்த குரானை எழுதியிருக்கிறாங்க. அதுவும் ஒருத்தர் முதல்ல ஒரு குரானை எழுதியிருக்காப்ல, எழுதிட்டு வந்து இந்த பாருங்க கண்மணி நாயகத்தினுடைய வசனங்கள்லாம் சேர்ந்ததை நான் வந்து புத்தகமாக எழுதியிருக்கேன், இந்த பாருங்க அப்படின்னு சொல்லி வந்து சகாபாக்கள்கிட்ட கொடுக்க, அந்த முகமதுடைய கம்பெனியன்ஸ்கிட்ட. அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, இது அதில் இல்லை, இது இல்லை, அது சொன்னது அந்த விஷயம் இல்லை, இந்த விஷயம் இல்லை, நொட்ட சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ அவருக்கு கோவம் வந்துருச்சு, அந்த குரானை எடுத்து கொண்டு போய் தீயை வச்சு கொளுத்தி விட்டாப்ல. அதுக்கப்புறம் தான் அவங்க சொல்ல, என்னையா அதுக்குள்ளே போய் இவ்வளோ கஷ்டப்பட்டு எழுதுனதை நீ வந்து தீ வச்சு கொளுத்திட்ட அப்படின்னு. யாயா எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் எழுதி வந்திருக்கேன், இதில் அது இல்லை இது இல்லை நொட்ட சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல. அதுக்கப்புறம் தான் அவர் சரி வேற ஒரு குரானை எழுதுவோம்னு அப்புறம் வேற ஒரு குரானை எழுதியிருக்காங்க. அப்போ அந்த குரானை தான் இன்னைக்கும் இந்த புண்ணியவான்கள் கையில் வச்சிருக்காங்க. அப்போ முதல்ல எழுதப்பட்ட குரான் வந்து எரிஞ்சு போச்சு, அவரே எழுதியிருக்காப்புல. இன்னைக்கு நம்ம இந்த குரானை பற்றி எதை சொன்னாலும் பல்ல கடிச்சிட்டு வருவாங்க. ஏன்னா ஆனால் முதல் குரானை எழுதினவரே அதே எரிச்சு விட்டாப்புல, அதையெல்லாம் யாரும் கேட்க மாட்டாங்க. அப்போ அதனால இவருக்கு வந்து அந்த குரான் மேலே பயங்கர டவுட் வந்துருச்சு. ஏன்னு கேட்டால் முகமது எழுதலை, முகமதுக்கு எழுதவும் படிக்கவும் தெரியாது, அவர் எழுதலை. முகமது இறந்ததுக்கு அப்புறம் 8 வருஷம் கழிச்சு தான் எழுதப்பட்டது. அதுவும் முதல்ல உள்ள குரானை ஏன் எரிச்சாங்க, அதுக்கு காரணம் சொல்லுங்க அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சாப்புல. இதை விட ஹதீஸ்கள்லாம் எப்படின்னா முகமது செத்து 200 வருஷங்களுக்கு அப்புறம் எழுதப்பட்டது. கிட்டத்தட்ட 6-7 தலைமுறைன்னு நினைக்கிறேன். இந்த 6-7 தலைமுறைக்கு அப்புறம் தான் இந்த ஹதீஸ்கள்லாம் எழுதப்பட்டது. அவங்க தங்களை ஸ்காலர்ஸ்ன்னு சொல்லிக்கிறாங்க. உனக்கு எப்படி, அதாவது முகமதுக்கு வகி வந்துச்சு, கேப்ரியல் தூதே பேசினாப்புல, அதனால அதையெல்லாம் சொல்லி வச்சிருக்காப்புல, சரி அது நியாயம் இருக்கட்டும். ஆனால் இவங்களுக்கு முகமதுக்கு அப்புறம் 200 வருஷம் கழிச்சு பிறந்தவங்களுக்கு முகமது சொன்னது இதுதான் சரி, இதுதான் தப்பு அப்படின்னு எப்படி உனக்கு தெரியும்? நீ எப்படி எதை வச்சு உனக்கு வகி வந்துச்சா? அல்லாஹ் வகி கொடுத்தானா? கேப்ரியல் தூதே உனக்கு வந்து எதுவும் சொன்னானா? இல்லை நீ வந்து நபியா மாறினியா? எப்படி குரானுக்கு நீ வந்து விளக்க உரை எழுதலாம் அப்படின்னு இவர் கேள்வி கேட்டிருக்காப்புல. இதை கேட்டதுமே இந்த புண்ணியவான்களுக்கெல்லாம் கோவம் வந்துருச்சு. இந்த ஆள் வந்து இமாமா இருக்கிறதுக்கு யோகியதை இல்லை அப்படின்ட்டாங்க. ஏன்னு கேட்டால் சாந்தியும் சமாதானத்தையும் இவர் பேசுறதுனால இவருக்கு இமாம் ஆஃப் பீஸ் அப்படின்னு எல்லாரும் இவரை சொன்னதுனால இந்த புண்ணியவான்கள், இமாம்களுக்கு, அந்த முல்லாக்களுக்கு, ஷேக்குகளுக்கு இவருக்கு மேலே பயங்கரமான கோபம். ஆனால் ஒருவேளை இவர் வந்து யூத வெறுப்பு கலாச்சாரத்தையும் கிறிஸ்தவ வெறுப்பு கலாச்சாரத்தையும் பேசியிருந்தாப்புலன்னா இவர் வந்து பார்த்தீங்களா எங்கள் அல்லாஹ்வினுடைய அடிமையை அப்படின்னு இவரை போற்றி புகழ்ந்துருப்பாங்க. ஆனால் இவர் எல்லாத்தையும் கிறிஸ்தவர்களையும் யூதர்களையும் இஸ்லாமியர்களையும் ஒருபோல பார்த்ததுனால, ஒன்றாவே பார்த்து அப்படியே பழகுனதுனால, அவங்க கூட எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப்பு வச்சுக்கிட்டதுனால இவர் மேலே பயங்கரமான வெறுப்புல இருந்து இவரை இமாம்கா இருக்கிறதுக்கே இவர் வந்து தகுதி இல்லை அப்படின்னு டிஸ்குவாலிஃபைடு பண்ணியிருக்கிறாங்க. அந்த பெரிய இமாம்களுடைய அந்த அசோசியேஷன்லாம் இருக்கும்ல, அவங்கெல்லாம் சேர்ந்து ஒன்றா சேர்ந்து இவருக்கு இமாம் கிடையாதுங்க, இந்த மனுஷன் இமாம் கிடையாதுங்க, இவர் சாந்தியை பேசட்டும், சமாதானத்தை பேசட்டும், என்னத்தை வேணாலும் பேசட்டும், ஆனால் இவர் வந்து இமாம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னு கேட்டால் ஈரானில் பிறந்து இந்த ஈரான் நாட்டில் உள்ள தியாலஜிக்கல் செமினாரில் படித்த இவரையே இந்த நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஸ்காலர்ஸ் எல்லாம் ஒதுக்கிட்டாங்க, அந்த இமாம் கிடையாதுங்க அப்படின்ட்டாங்க.
அடேயப்பா. சரி, இப்ப இவர் இந்த வீடியோவுல என்ன சொல்றாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். முதல்ல இந்த வீடியோ கிளிப்பை பார்ப்போம். இந்த வீடியோ கிளிப்பை பார்த்துட்டு அதுக்கடுத்து விளக்கமா அவர் சொல்றத பார்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஐயா, நீங்க சொல்லுங்கய்யா, இந்த தமிழ்நாட்டுல ஸ்ரீலங்காவுல இருக்கிற புண்ணியவான்கள் கண்ணு திறக்கட்டும். அதுக்காக தான் நாங்களாம் நைட்டும் பகலும் இந்த வீடியோவும் போட்டுக்கிட்டு இருக்கோம், ஜெபமும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஐயா, நீங்களாவது அவங்க நீங்க சொல்லும் பொழுது எப்படியாவது கண்ணு திறக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். battle, conflict, this ஆடியோ ரொம்ப கம்மியா இருக்கேன். சொல்லுங்கய்யா. this battle, conflict, this war is not a war of feelings. I don't know how the rest of the world sees it, but it's a conflict for existence. The problem that Palestine has, the Palestinians have with Israel is not about borders. It's about existence. This we need to realize. If Israel was a Christian state, if it was a communist state, if it was any other state other than a Jewish state, this hatred would not be the way it is. It is the way it is because it's a Jewish state. It's not about feelings, it's about facts, my brother. These people, you have two sides. You have the Palestinians who want to kill the Jews, and you have the Jews, the Israelis, who will not allow them to annihilate their country and to annihilate their nation. One side wants to kill, the other side will not allow them to kill their children. It's as simple as that. So it's not about feelings. It's about what the texts say. It's about their summer camps. It's about the amount of funding they give to the martyrs' families for going stabbing people. அப்படி போடு. இவர் தான் இப்போ உண்மையை சொல்லியிருக்காப்புல. சரி, இப்போ நம்ம முதல்ல இருந்து இவர் என்ன சொன்னார் அப்படிங்கிறத நம்ம விளக்கமாக பார்ப்போம். சொல்லுங்கய்யா. This battle, இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி பேசின ஒரு வீடியோ தான். இப்போ இந்த அக்டோபர் 7க்கு அப்புறம் பேசின வீடியோ கிடையாது. அக்டோபர் 7க்கு முன்னாடி கிட்டத்தட்ட 2020-21 பேசின வீடியோ. அப்போ அவர் இந்த பாலஸ்தீன இஸ்ரேலிய கான்ஃப்ளிக்டை பற்றி தெளிவாக சொல்கிறாப்புல என்ன அப்படின்னு. அப்போவே conflict, this war is not a war of feelings. இப்போ இஸ்ரேலியர்களுக்கும் பாலஸ்தீனியர்களுக்கும் நடக்கிற இந்த யுத்தம் இந்த 1948 இருந்தே நடந்துக்கிட்டு இருக்கு. 1967 ரொம்ப மும்முரமாச்சு. அப்போ இருந்தே இந்த பாலஸ்தீனியர்கள் இந்த இஸ்ரேலியர்களோட யூதர்களோட வச்சிருக்கிற இப்போ நடக்கிற அவங்களோட போடுகிற சண்டைகள் எல்லாமே ஒரு நாட்டுப்பற்றோட நடக்கிற யுத்தம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கய்யா. I don't know how the rest of the world sees it, but ஏன்னு கேட்டால் இந்த உலகத்தில் உள்ளவங்கலாம் இந்த விஷயத்த இந்த இஸ்ரேலுக்கும் இந்த பாலஸ்தீனருக்கும் நடக்கிற இந்த யுத்தத்தை எப்படி பார்க்குறாங்கன்னு தெரியல. ஆனால் ஒரு விஷயத்தை நான் சொல்ல போகிறேன் அப்படிங்கிறாப்புல. சொல்லுங்கய்யா. it's a conflict for existence. அதான் விஷயம். பாலஸ்தீனியர்கள் யூதர்களோட சண்டை போடுறது, கல்லெடுத்து எறிகிறது, அவங்க சூசைட் பாம்பாக ஆகிறது, தீவிரவாதம் பயங்கரவாதம் பண்ணுறது எல்லாமே ஒன்று நீ உயிரோடு இரு, இல்லை நான் உயிரோடு இருக்கணும். இந்த நாட்டில் நீ இருக்கணும், இல்லைன்னா நான் இருக்கணும், அவ்வளோதான். அங்கே சமாதானத்துக்கு சாந்திக்கு இல்லை 2 ஸ்டேட்டு சொல்யூஷன் அந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கே அங்கே இவங்க இடம் கொடுக்கறது கிடையாது. 1947-48 யூஎன்னே சொன்னான், 2 ஸ்டேட்டாக வச்சுக்கிறீங்கப்பா, நீங்கள் இருங்க, அவங்களும் இருந்துக்கிட்டு பாதி நீங்கள் பாதி நாட்டை வச்சுக்கோங்க, அவங்க பாதி நாட்டை வச்சுக்கிட்டோம் அப்படின்னாங்க. ஆனால் இப்போ இவன் கேட்க மாட்டேன்ட்டான். யார்? பாலஸ்தீனியர்கள். அதெல்லாம் எங்களுக்கு வேணாம், எங்களுக்கு முழு நாடாக தான் வேணும் அப்படின்னாங்க. The problem that Palestine has, the Palestinians have with Israel is not about borders. அதான் முக்கியம். ஏன்னு கேட்டால் இந்த புண்ணியவான்கள் இன்னமும் சொல்லியிருக்காங்க, எங்களை பார்டரை விட்டே வெளியில் அனுப்பிச்சுட்டான் அப்படின்னு இன்றைக்கும் பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் பார்டரை விட்டு 1947 வெளியில் போனவங்க இவங்க தான், இந்த பாலஸ்தீனியர்கள் தான். ஒன்றா தான் இருந்தாங்க. ஆனால் ஈரான்காரை வரவும் இந்த நாட்டு வந்து யுத்தம் பண்ணவும், 7 நாடுகளை கூட்டிகிட்டு வந்து யுத்தம் பண்ணவும், மொத்தமாக யூதர்கள்லாம் அழியட்டும், அது வரைக்கும் நம்ம வெளியே இருப்போம் அப்படின்னு பார்டரை விட்டு வெளியில் போனவங்க அன்னையோட பாலஸ்தீன அகதியாக மாறிட்டாங்க. யூதேன் பார்டர் அடைச்சு விட்டான். எங்களுக்கு பச்சை துரோகம் பண்ணிட்டு போனீங்களாடா, அங்கே இருங்கடா அப்படின்ட்டான். அதனால இன்ன வரைக்கும் அவங்க வந்து ஏதோ மற்றவங்கெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க, ஐயோ பாவம் யூதன் துரத்தி விட்டான்னு. யூதெல்லாம் துரத்த கிடையாது, பார்டரை விட்டு போனவங்க பாலஸ்தீனியர்கள். ஆனால் அதனால பார்டர்லாம் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாப்புல. சொல்லுங்கய்யா.
அதான் எக்ஸிஸ்டன்ஸ். இது நீ ஒன்று உயிரோடு இரு, நான் உயிரோடு இருப்பேன், அவ்வளோதான். சாந்தி சமாதானம் 2 ஸ்டேட் சொல்யூஷன் அந்த வேலைக்கு அந்த பேச்சுக்கே இடம் இல்லை. உன்னை வந்து இந்த உலக வரைபடத்திலே இல்லாமல் ஆக்கணும். ரோமே முதலாம் நூற்றாண்டில் சொன்னால் அதுதான் எங்களுடைய ஸ்லோகன். இன்ன வரைக்கும் ஈரான்காரன் சொல்லிக்கிட்டு இருக்கான், எகிப்தும் சொல்லிக்கிட்டு இருக்கான், லெபனானும் சொல்லிக்கிட்டு இருக்கான், சிரியா, ஈராக்கு, புண்ணிய நாடுகள்லாம் மறைமுகமாக இதை தான் ஈரான்காரன் தான் முதல்ல ஏர்போர்ட்டில் எழுதி வச்சுருந்தான், இஸ்ரேலை உலக வரைபடத்திலே இல்லாமல் பண்ணுவோம் அப்படின்னு. ஏர்போர்ட்டில் எழுதி வச்சுருந்தானா. அந்த அளவுக்கு கொள்ள வெறி யூதர்கள் மேலே. ஏன்னு கேட்டால் அவங்க ஒரு புஸ்தகம் படிக்கிறாங்க, அந்த புஸ்தகத்தை படிக்கிறதுனுடைய விளைவில் தான் இதெல்லாம். சொல்லுங்கய்யா. This we need to realize. இஸ்லாமியர்களுக்கு இதை குறித்து சொல்கிறாப்புல. இதை நம்ம எல்லாருமே உணர்ந்து கொள்ளணும். பாலஸ்தீனியர்கள் போராடுகிறது ஒரு நாட்டுப்பற்று உணர்வோட இல்லை. இது வந்து யூதர்களை மொத்தமாக அழிக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட ஒரு கொள்கையோட தான் அவங்க இருக்கிறாங்க. ஏன்னு கேட்டால் ஹமாஸு காசாவுக்கு எப்படி வந்தான் லீடராக மாறினா, நாங்கள் வந்து இஸ்ரேலை உலக வரைபடத்தில் இல்லாமல் பண்ணுவோம், இஸ்ரேலை அழிப்போம் அப்படின்னு சொன்னதுனால தான் அந்த பாலஸ்தீனியர்கள்லாம் சேர்ந்து அவனுக்கு ஓட்டு போட்டு அவனை ஜெயிக்க வச்சு ஐயா எப்படியாவது அழிச்சிருங்க அப்படின்னு சொன்னாங்க. என்ன விதைச்சாங்களோ இப்போ அதை அறுத்துக்கிட்டு இருக்காங்க. சொல்லுங்கய்யா. If Israel was a Christian state, இதை நல்லா கவனிக்கணும். இது விசேஷமாக இதுதான் விஷயமே. எப்பேற்பட்ட விஷயத்தை சொல்கிறாரு பாருங்க. இப்போ இஸ்ரேல் வந்து யூத நாடாக இல்லாமல், யூதாயிசம் நாடாக இல்லாமல் அது ஒரு கிறிஸ்தவ நாடாக இருந்திருந்தா, as a communist state, அது வந்து ஒரு கம்யூனிஸ்ட் நாடாக, இந்த சைனா மாதிரி கம்யூனிஸ்ட் நாடு, கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒன்று கடவுள் நம்பிக்கை உள்ள கிறிஸ்தவ நாடாக இருந்திருந்தாலும் சரி, இல்லை கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒரு சீனா மாதிரியான ஒரு நாடாக இந்த பாலஸ்தீனத்தில் இந்த இஸ்ரேல் இருந்திருந்தா, if it was any other state, அதான் ஜூவிஷ் ஸ்டேட்டை தவிர்த்து யூத ஸ்டேட் அப்படின்னு இல்லாமல் ஒரு இந்து நாடாவோ, ஒரு புத்த நாடாவோ, ஒரு கிறிஸ்தவ நாடாவோ, ஒரு சீக்கிய வேற எந்த ஒரு மத நாடாவோ இருந்திருந்தா, சொல்லுங்கய்யா. other than a Jewish state, this hatred would not be. இந்த வெறுப்பு இப்படிப்பட்ட வெறுப்பு கலாச்சாரம் பாலஸ்தீனியர்களுக்கு இருந்திருக்காது அப்படின்னு அடிச்சு சொல்றாப்ல. இஸ்ரேலோட சண்டை போடுறதுக்கு, யுத்தம் பண்றதுக்கு ஒரே ஒரு காரணம், அவன் யூதன், வேற ஒரு காரணமும் இல்லை அப்படின்னு இந்த இமாம் தௌஹீதி, முகமது தௌஹீதி அப்படிங்கிற ஈரான் சரியா புண்ணியவானே சொல்றாப்ல. எல்லாம் காதை கொடுத்து கேளுங்க. சொல்லுங்கய்யா. It is the way it is because it's a Jewish state. இது எதனால பாலஸ்தீன்கள் சண்டை போடுறான், எகிப்து சண்டை போடுறான், சிரியா எதிர்க்கு வரான், லெபனான் வரான், ஏமன் நாட்டுக்காரன், ஏமன்லாம் பஞ்சத்தில் 10 வருஷத்தில் 5 லட்சம் பேர் சோத்துக்கு இல்லாமல் செத்துருக்குறாங்க. ஆனால் அவன் என்னடானா ஆயுதத்தை தூக்கிட்டு, துப்பாக்கியை தூக்கிட்டு, ஈரான்லேருந்து வாங்கிக்கிட்டு வாரானு யூதனுக்கு விரோதமா. ஏன்டா உனக்கு தான் சோத்துக்கே வழி இல்லை, அதுக்கு ஏதாவது வழியை படுற, நாட்டு மக்கள் பஞ்சத்தில் பசியில் செத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அவனுக்கு அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை, இவனுக்கு யூதனை கொல்லணும். என்னடா அதிசயமா இருக்கு. சொல்லுங்கய்யா. It's not about feelings, it's about facts, my brother. அதான் நம்ம வந்து ஐயோ பாவம் அப்படின்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அது சரியில்லை. உண்மை எதுவோ அதை நம்ம பார்க்கணும், சரி எதுவோ அதை நம்ம பார்க்கணும். அவன் அழுகிறான் அப்படிங்கிறதுக்காக. இதனால தான் இவங்க வந்து எப்போ பார்த்தாலும் சின்னவர் ஒரு தடவை சொல்லியிருந்தாப்புல, என்ன அப்படின்னா குழந்தைங்களாம் சாகுறாங்க அப்படின்னு இந்த ஹமாஸ் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தா சின்னவருக்கு. அவர் ரகசியமாக சொல்லிட்டாப்புல, இப்படிலாம் சாகுறது, அவங்க பாலஸ்தீனியர்கள் சாகுறது நமக்கு தான் நல்லது, அப்போ தான் வந்து உலகம் முழுசும் நம்ம மேலே ஒரு பரிதாபம் வரும், காசு அனுப்புவாங்க, துப்பாக்கி கிடைக்கும், குண்டு கிடைக்கும், யூதர்கள் மேலே வெறுப்பு உண்டாகும், அதனால பாலஸ்தீனியர்கள் சாகட்டும் அப்படின்னு சின்னவர் சொன்னாப்ல. சொன்ன 2 மாசத்துல யூதேயம் சூனபதிக்கு அனுப்பிவிட்டான். These people have 2 sides. அப்படி போடு. You have the Palestinians who want to kill. அதான் இந்த பாலஸ்தீனியர்களுக்கு 2 விதமான ஜனங்கள் இருக்காங்களாம். ஒன்று யூதர்களை கொல்லணும், அதுதான் யூதர்களை கொல்லணும். யூதர்கள்னா குழந்தைங்க, யூதர்கள்னா ஏதோ அங்கே இருக்கிற பயங்கரமான அவங்க ராட்சதன் இருக்கிறான், தீவிரவாதி இருக்கான் யூதர்கள் நாட்டில், பயங்கரவாதி, அவங்கள கொல்லணும் அப்படிலாம் கிடையாது. பிறந்த குழந்தையிலேருந்து வயசான கிழமை வரைக்கும் எல்லாரையும் கொல்லணும், அதுதான் அவங்களுக்கு முக்கியம். Jews, and you have the Jews, the Israelis who will not allow them to annihilate their country. அப்போ யூதர்களெல்லாம் மொத்தமாக அழிக்கணும்னு இவன் நினச்சிக்கிட்டு இருந்தான் அப்படின்னா, இதை நான் அழிக்க விட மாட்டேன்டா, ஏன் இனத்தை நான் அழிக்க விட மாட்டேன்னு அவன் தன்னுடைய நாட்டை பாதுகாக்கிறான். To annihilate their nation. One side wants to kill, the other side will not allow them.
ஆ ஒரு பக்கம் மொத்தமாக அழிக்கணும்னு போராடிக்கிட்டு இருக்கான் பாலஸ்தீனியன். இன்னொரு பக்கமாக யூதன் எப்படியாவது ஒரு விதத்தில் தன்னுடைய இனத்தை பாதுகாக்கணும்னு அவன் போராடிக்கிட்டு இருக்கான். நல்லா கவனிங்க, பாலஸ்தீனியர்கள் மட்டும் கிடையாது, பாலஸ்தீனியர்கள் ஏதோ அப்பாவிகள் இல்லையா, அவங்களோட 52 57 நாடுகள் கூட சேர்ந்து இருக்கு ரகசியமா. எதுக்கு? மொத்தமா யார யூதனை அழிக்கிறதுக்காக. அதான் யதார்த்தமான உண்மை. சொல்லுங்கயா. To kill their children. It's ஆ குழந்தைகளை கூட கொல்லணும். அதான் சாதாரண விஷயம் இல்லை, குழந்தைகளை கூட கொல்லணும். as simple as that. So it's not about feelings. It's about what the texts say. நல்லா கவனிங்க, அதான் அவர் தெளிவாக சொன்னாப்புல. இது ஏதோ தேசப்பற்று நாட்டுப்பற்று ஐயோ பாவம் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. ஆனால் இது இந்த குரான் என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு முக்கியம். குரானில் சொல்லியிருக்கு, யூத வெறுப்பு கலாச்சாரத்தை குரான் கற்றுக் கொடுத்துருக்கு, ஹதீஸ் அதைத்தான் சொல்லுது. அதனால 1400 வருஷமாக அந்த கண்மணி நாயகம் யூதர்களோடையே போராடிக்கிட்டு இருந்தாப்புல. அதே போல தான் அந்த கண்மணி நாயகத்தை பின்பற்றி வந்த சகாபாக்களும் அதைத்தான் செஞ்சாங்க. அந்த சகாபாக்கள் எழுதின அந்த ஹதீஸுகள்லையும் அதுதான் இருக்குது. அந்த ஹதீஸுகளை நம்புகிற இந்த தமிழ்நாட்டு புண்ணியவான்களும் சரி, ஸ்ரீலங்கா புண்ணியவான்களும் சரி, அதனால தான் இந்த யூதர்களை வெறுக்கிறாங்க. என்ன ஸ்ரீலங்காக்காரனுக்கும் இந்த யூதனுக்கு என்ன வாக்கிய தகராறா? எதுக்குடா நீ வெறுக்கிற அவனை அப்படின்னா, எனக்கு என்னால் எரியுதே, ஐயோ யூதனை பார்த்தா அப்படின்னு இருக்காங்க. எதுக்குடா எரியுது உனக்கு அப்படின்னா, நீ எங்கே இருக்க, இஸ்ரேல் எங்கே இருக்கான், யூதன் எங்கே இருக்கான், எதுக்கு அவனை பார்த்தா உனக்கு எரியுது அப்படின்னா பொறுக்க முடியல இவங்களால. என்ன அப்படின்னா, அவங்க படிக்கிற புஸ்தகம், அந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற டெஸ்ட்டு யாரை பற்றி, யூதனை பற்றி. அப்போ யூதனை பற்றி எழுதியிருக்கிறதுனால, அந்த கதிதிகளில் குரானில் எழுதியிருக்கிறதுனால அதை படிக்கும் பொழுது இந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் அந்த குரானை படிக்கிறவனுக்கு, அந்த ஹதீஸுகளை நம்புகிறவனுக்கு யூதர்கள் மேலே இயற்கையாகவே ஒரு வெறுப்பு உண்டாகும். அதனால தான் இவர் தெளிவாக சொல்கிறாப்புல, இது அந்த புஸ்தகத்தில் அவர்களை குறித்து எழுதியிருக்கிறது தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாப்புல. சொல்லுங்கய்யா. சம்மர் கேம்ப்ஸ்னா தெரியுமா? நான் அந்த ஒரு வீடியோ போட்டிருக்கேன். சம்மர் கேம்ப்ஸ் பாலஸ்தீனத்தில் 10 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் சம்மர் கேம்ப்ஸ் எப்படி நடத்துகிறாங்க, இந்த ஹமாஸ் எப்படி நடத்திருக்காங்க அப்படிங்கிறத தெளிவாக போட்டிருக்கேன். அதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தயவு செஞ்சு அதை நீங்கள் பாருங்கள். சம்மர் கேம்ப்ஸில் என்னென்ன நடக்கும் அப்படின்னு உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சொல்லுங்கய்யா. ஃபண்டிங் கொடுக்குறாங்க. உலகம் எங்கும் இருந்து பாலஸ்தீன நாட்டுக்கு ஃபண்டிங் போகுது. அந்த பாலஸ்தீன நாட்டில் உள்ளவங்களுக்கு ஃபண்டிங் போகுது. சாதாரணமாக நமக்கு என்ன தெரியும், இந்த தீவிரவாதிகளுக்கு தான் போகுது, பயங்கரவாதிகளுக்கு போகுது, ஆயுதம் வாங்க போகுது, ஏதாவது மசூதி கட்டுறதுக்காக போகுது, நல்ல போதனையில் போதிக்கிறதுக்காக போகுது அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் அதுக்காகலாம் கிடையாது. எதுக்காக போகுது? சொல்லுங்கய்யா. மார்ச்சர்ஸ் ஃபேமிலி, அதாவது எவெல்லாம் யூதனுக்கு விரோதமாக எதையாவது செஞ்சுட்டு கல் எடுத்து எரிங்கணும், இல்லைன்னா ஏதாவது கத்தி குத்து நடக்கணும், ஏதாவது சூசைடாக போகணும், இல்லைன்னா ஏதாவது கடத்திட்டு போகணும், கற்பழிக்கணும், ஏதாவது செஞ்சுட்டு ஜெயிலுக்கு போகணும், அவங்க மார்ச்சர்ஸு. அவங்களுக்கு பேர் மார்ச்சர்ஸு, உயிர் தியாகிகள். அப்படி ஜெயிலுக்கு போனால் அந்த குடும்பங்களுக்கு உலகெங்கும் இருந்து, நல்லா கவனிங்க, உலகெங்கும் இருந்து என்ன போகுது? ஃபண்டு போகுது. யாருக்கு? அங்கே ஸ்கூலு தான் யூஎன் கட்டி கொடுக்குறானே, சோறு அமெரிக்காக்காரன் கொடுக்குறான். அதனால் எந்த பிரச்சனையுமே கிடையாது. தண்ணி இஸ்ரேல் தேசத்துலேருந்து போகுது, கரண்ட்டு எலக்ட்ரிசிட்டி இஸ்ரேல் தேசத்துலேருந்து போகுது. அவங்க சொகுசாக தான் இருக்கிறாங்க. அப்படி இருந்துக்கிட்டு யூத வெறுப்பு கலாச்சாரத்தை பேசிக்கிட்டு யூதனுக்கு விரோதமாக எதையாவது செஞ்சுக்கிட்டு சூசைடு பாம்பா மாதிரி 4 பேர்த்த கொள்ள 10 பேர்த்த கொள்ள, ட்ரெயினில் கொண்டு வைக்க, பஸ்ஸில் கொண்டு வைக்க, எந்த வேலையாவது செஞ்சுக்கிட்டு இப்படியே இருந்தால் அவங்களுடைய குடும்பத்துக்கு உலகெங்கும் இருந்து ஃபண்டு போகுதான். கேட்டால் இது யாரையா? மார்ச்சர்ஸ் ஃபேமிலிங்க. அப்படியா? எப்படி நம்ம நாடுகள்லாம் இராணுவ வீரர்கள் மறித்து போனால் அவங்க குடும்பத்துக்கு கவர்மெண்ட் உதவி செய்யுதோ, அதை விட பயங்கரமான உதவிகள்லாம் அந்த மார்ச்சர்ஸ் ஃபேமிலி. யூதனை கொள்றவனுக்கு அந்த அவங்க குடும்பத்தில் சேர்ந்தவங்களுக்கெல்லாம் ஃபண்டு போகுதான். அதான் ஸ்டாபிங் பீப்புள். அடாடாடா, எவெல்லாம் போய் யூதர்களை கத்தியால் எடுத்து குத்த. யூடியூப்பில் கூட அந்த வீடியோ இருக்குது. 15 வயசு 13 வயசு பையன் துரத்திட்டு போய் ஒரு 60 வயசு யூத பெண்ணை எல்லாம் குத்தி கொண்டாங்க. அவங்களுக்கு பேர் என்ன அப்படின்னா மார்ச்சர்ஸு. அல்லாவுக்காக போராடும் போராளிகள், அல்லாவுக்காக புனித போர் செய்யும் அல்லாவின் அடிமைகள் அப்படின்னு அவங்களுக்கு பேர். அவங்கள மார்ச்சர்ஸ், உயிர் தியாகிகள் அப்படின்னு அந்த பாலஸ்தீனர்கள் அன்போடு அழைக்கிறாங்க. அதனால உலகம் இங்கு இருந்து அவங்களுடைய குடும்பத்துக்கு காசு போகுது. அப்போ அந்த குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாம் இதைத்தானே செய்வாங்க. மகனே, என்ன காசும் இல்லை ஒன்றும் இல்லை மகனே, சாப்பாட்டுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான், நம்ம ஒரு காரு வாங்கலாம் பைக்கு வாங்கலாம்னு நினச்சா முடிய மாட்டேங்குதே மகனே, நீ கவலைப்படாதம்மா,
இந்தா போகிறேன் நான். அப்படியே போக ஒரு யூத பெண்ணை கத்தியால் எடுத்து குத்துனதும் அது நியூஸ் வந்து, பார்த்தீங்களா இந்த குடும்பத்திலேருந்து மார்ச்சரா ஒருத்தன் உயிர் தியாகியாக எழும்பியிருக்கான் அப்படின்னு சொல்லி அந்த குடும்பத்துக்கு அப்புறம் மாதம் மாதம் காசு கொடுப்பாங்க. அவங்க வச்சு அதை வாங்கி சந்தோஷமாக இருப்பாங்க. யார் சொல்கிறது? நம்ம இந்த இமாம் சொல்கிறாப்புல. ஏன்னு கேட்டால் இவர் இஸ்லாமிய அந்த தியாலஜி செமினரி ஈரானில் படித்தவர். அங்கே என்னென்ன நடக்குது பாலஸ்தீனத்தில் அப்படிங்கிறது இந்த 2023 அக்டோபர் 7க்கு முன்னாடி கிட்டத்தட்ட 2020-21 இந்த வீடியோவை வெளியிடுறாப்புல. இஸ்ரேலிய பாலஸ்தீனிய கான்ஃப்ளிக்டை பற்றி என்னென்ன நடக்குது, பாலஸ்தீனத்தில் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறாப்புல. அப்போவே அப்படி நடந்திருக்கு. அப்போ யூதர்கள் மேலே கத்தி குத்து நடத்தினா அவனுக்கு பேர் மார்ச்சரு. அவனுக்கு உலகெங்கும் இருந்து இஸ்லாமிய புண்ணியவான்கள் எல்லாருமே என்ன செய்வாங்க? பணம் அனுப்புவாங்க, ஃபண்ட் அனுப்புவாங்க. அல்லாஹு அக்பர், பார்த்தீங்களா ஒரு யூதனை நம்ம அல்லாவின் அடிமை கொண்டுட்டான் அப்படின்னு. என்ன செய்யறது? அவங்களுக்காக ஜெபிக்கணும். எப்படியாவது நம்ம தமிழ்நாட்டு ஸ்ரீலங்கா புண்ணியவான்களுக்கு கண்ணு திறக்கணும்.